ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பார்த்துட்டு எல்லாருமே பயந்துட்டாங்க கொஞ்சம். என்னடா அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ எனக்கு தைரியம் இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை இன்னும் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்ட்டு. அது சனிக்கிழமையும் ஏன்னா ஒரு நல்ல படங்கள் ஸ்லோவா அதுக்கான நேரத்தை எடுத்துக்கிறோம். ஒரு நல்ல படங்கள், ஒரு நல்ல சினிமா வந்து எப்போதும் ஒரு நேரம் அதுக்கான கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்போ எடுத்த உடனே உங்களுக்கு அப்படின்ற ஆயிடாது. அது கொஞ்சமாக தான் போகும். அது மவுத் பப்ளிசிட்டி எல்லாம் நீங்கள் கொடுத்த இதுவும் சரி, பார்த்தவங்க போய் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து இந்த படத்தில் நடந்தது. நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன் கரெக்டாக ஃபுல்லாகும் அப்படின்னு. நான் அவங்ககிட்ட நம்பிக்கை வெள்ளிக்கிழமை ஸ்லோவாக இருந்தது. சனிக்கிழமை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு. சனி ஞாயிறு போயிடுச்சு. இப்போ அடுத்த வாரமும் இந்த படம் மயிலாடு வந்து எல்லா தேட்டர்களையும் தொடருது. ஒரு 250 தேட்டரு அப்படியே இருக்குது. ஸோ அடுத்த வாரமும் போகும். ஏன்னா இதை நான் அயோத்தியிலே பார்த்துட்டேன். எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா தைரியம். அயோத்தியில் ஃபஸ்ட் வீக்லாம் அவ்வளோ இது போல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. அது 2வது வாரம் 3வது வாரம் தான் அதோட கலெக்ஷனை எடுத்தது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக எடுக்கும்ன்ற நம்பிக்கை மக்கள் மேலே வச்சுருக்கும், எடுக்கும். அது இன்னும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ வந்து அடுத்து அது அது போய் சேர்கிற இடத்துல போய் சேர்ந்துடும். ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷம். அதுவும் படம் பார்த்துட்டு விஜய் டிவி வந்து இதை படம் ரிலீஸுக்கு அப்புறம் வாங்கினதும், ஓடிடிலையும் வாங்கினதும் அது ஒரு வெற்றியாக அது ஒரு வெற்றியாக தான் இருக்குது. ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடியெல்லாம் விற்கல. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு வந்ததும், அப்புறம் சூர்யா சார் வந்து படம் பார்த்துட்டு 2Dயில் இந்த படத்தை வந்து அவங்க அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோன்னு வந்த சூர்யா சாருக்கும் அந்த டீமுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா டைரக்டரை கூட்டிகிட்டு போகிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. என்ன புதுசு புதுசாக சொல்லிங்க, வாங்க ஒவ்வொரு படம் போவோம், இதுதான் ப்ரொமோஷனு, நம்ம ப்ராடக்டை நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கொண்டு போய் சேர்த்த ஒரு விதம் அது போய் ரீச் ஆகிருக்கு. அடுத்த வாரங்கள் இன்னமும் நல்லா சிறப்பாக வரும். ஏன்னா அவர் பத்திரிக்கையாளர் ஆகிட்டார். கேள்வி கேட்டால் எப்படி நிற்கிறார், யாருக்கும் பதில் சொல்லாமல். என்னடா அவர் சொல்ல மாட்டேங்கிறாரே, என்னடா அன்னைக்கு அப்படி தான் கேள்வி கேட்குறாங்க, இவர் சொல்ல மாட்டேன், நான் பதில் சொல்கிறேன். ஏங்க நீங்கள் தாங்க சொல்லணும், நீங்கள் டைரக்டருங்க இப்போ இந்த படத்தில், பத்திரிக்கையாளரில். அவர் என்னன்னா, நான் பத்திரிக்கையாளர் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மனநிலையே இருக்கார். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கார். அவங்க கேட்பாங்க, நீங்கள் சொல்லணும் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டுருக்கு. ஸோ எடிட்டருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். ஒவ்வொரு படமும் ஏதாவது ஒன்று செய்யணும். அது வந்து ரிலீஸ் ஆகிட்டு மட்டும் வரக்கூடாது. அயோத்தி எப்படி ஒரு மாற்றத்தை குடித்தோம். ஏன்னா இது போட்டாங்க, மானியமே கொடுத்தாங்க கவர்மெண்ட்டில் இருந்து, ஜியோ பாஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி அனுப்புகிறவங்களுக்கு 2 லட்சம் கொடுக்கலாம். இந்த மாதிரி இறந்தவங்களை அவங்க ஊருக்கு அனுப்புறதுக்கான அந்த இது பண்ணாங்க. நந்தன் ஒரு விஷயம் பண்ணுச்சு, கொடியேற்ற இந்த வருஷம் எல்லாரும் வந்து தலித் அவங்க வந்து கொடியேற்றினாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்று பண்ணுச்சு. இதுவும் கிட்னி திருட்டை கண்டிப்பாக இந்த படம் தடுக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இந்த படம் வந்திருக்கு. அதை வந்து உங்களுக்கு நிச்சயம் அது நடத்தும்ன்ற நம்பிக்கை ஒவ்வொரு படம் செய்யும். அது செய்யும். எங்களை வாழ்த்தின, எங்களை பாராட்டின அனைத்து பத்திரிகை மீடியாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை கேட்ட நொடியிலிருந்து இப்போ வரைக்கும் உறுதுணையாக இருந்து இதை தன் தோளில் தூக்கி சுமந்து இன்று வரைக்கும் அந்த நம்பிக்கையோடையே இருந்து கொண்டிருக்கிற சசிகுமார் சாருக்கும், ஒரு நடிகராகவும் சரி, ஒரு மனிதராகவும் சரி, ஒரு நண்பராகவும் சரி, ஒரு பெரிய உறுதுணை அவருடைய இது. ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து சினிமாவுக்கு வந்த புதுசில் இருந்ததை விட இப்போ வந்து சினிமாவில் நிறைய விஷயங்கள் வந்து மாறியிருக்கு. குறிப்பாக வந்து நம்ம ஒரு படத்தை எழுத தொடங்குறதுலேருந்து ஒரு ரைட்டரோட வேலை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதை ஷூட் பண்ணும்போது ஒரு டைரக்டருடைய ஒர்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி அது ப்ரொமோஷன் வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. நான் பார்த்ததுலேருந்து, நான் வந்து பொதுவாக ப்ரொமோஷனுக்கே போக மாட்டேன், நான் இன்டர்வியூஸ்க்கு போக மாட்டேன். நான் அடிப்படையிலே ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்ததுனால அந்த விஷயங்களில் எனக்கு அதிக ஆர்வம் கிடையாது. பட் இப்போ வந்து அது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. நம்ம எப்படி வந்து ஒரு ஃபிலிமுக்கு வந்து ஒர்க் பண்ணுறோமோ அதே ஒர்க்கை, அதே ஸ்க்ரீன் ப்ளேவை ப்ரொமோஷனுக்கும் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து இன்றைக்கி உருவாயிருக்கு. ஸோ அது வந்து நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் தாண்டி அதை வந்து நம்ம இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குங்கிறத நம்மளும் கருத்தில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கும் ஒரு தீவிரமான வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிருக்கு. நம்ம எதை பற்றி படத்தில் பேசினாலும் அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த இடத்துல உறுதுணையாக இருக்கிறது ஊடகங்களாகிய நீங்கள் தான். ஸோ அதனால் உங்களுடைய பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சு, பாசிட்டிவான வார்த்தைகள் அது எப்போவுமே என் கூட இருந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு ரொம்ப நன்றி.
மயிலாடுதுறைக்கு கிடைத்த அத்தனை வார்த்தைகளுக்கும் என்னுடைய சார்பாகவும் இந்த படைப்பின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.